கள்ளச்சாராய படுகொலைகளுக்கு அதிகாரிகளை பலியாடுகளாக்கிவிட்டு ஆட்சியாளர்கள் தப்ப நினைப்பதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்ட தலைவர்களும் கண்டனம் கூறியுள்ளனர். கள்ளச்சாராய இறப்புகள் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது மனத்துயரை அளிப்பதாக கூறியுள்ளார். இந்த உயிரிழப்புகளுக்கு கள்ளச்சாராயம் காரணமில்லை என மாவட்ட ஆட்சியர் அறிவித்தது எப்படி என கேள்வி எழுப்பியுள்ள சீமான், கள்ளச்சாராய மரணங்களை திமுக அரசு மூடி மறைக்க முயன்றது வெட்கக்கேடானது என விமர்சித்துள்ளார். கள்ளச்சாராய மரணங்கள் அரசின் அலட்சியத்தால் நிகழ்த்தப்பட்டுள்ள பச்சை படுகொலைகள் என குறிப்பிட்டுள்ள அவர், இதற்கு அதிகாரிகளை மட்டும் பலியாடாக்கி ஆட்சியாளர்கள் தப்பிக்க முயல்வது பெருங்கொடுமை என கூறியுள்ளார். சிபிசிஐடி விசாரணை கண் துடைப்பு எனவும் குறிப்பிட்டுள்ள அவர், இதுபோன்ற மதுவினால் மனித உயிர்கள் பறிப்போவதை தடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இப்படியொரு துயரம் இனியொரு முறை நிகழாத வண்ணம் கள்ளச்சாராய வியாபாரிகளை தமிழ்நாடு அரசு இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். போதைக்கு எதிரான போரில் நாம் ஒவ்வொருவருமே ஈடுபட வேண்டிய தருணம் இது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல இந்த விவகாரத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் தமிழ்நாடு அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில், தமிழக அரசு எதிர்க்கட்சியினரை அடக்குவதில் காட்டும் ஆர்வத்தை கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதில் காட்டினால் இதுபோன்ற கருப்பு தினங்கள் வராது என கூறியுள்ளார். ஒட்டுமொத்தமாக கள்ளச்சாராயத்தை ஒழித்து தமிழகத்தை மது இல்லாத மாநிலமாக மாற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.